சரத் பாபு, புது வீடு வாங்கி பால் காய்ச்சாச்சு. நீங்க எல்லாரையும் இந்த வீட்டுல இருப்பீங்களா இல்ல அந்த பழைய வீட்டுக்கே போயிருவீங்களா? இல்ல அந்த வீட்டுக்கு தான் போவோம் நாங்க. இது எங்க அத்தைக்கு தானே எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காவே. ஓ அப்படியா? அப்படின்னு அந்த வீட்டுல அத்தை மட்டும் தான் இருப்பாங்களோ? இல்ல எங்க அத்தையும் மாமாவும் இருப்பாவ. ஷரத் பாபு. என்னம்மா? ஷரத் பாபு, உங்க மாமா இன்னும் அந்த வீட்டுல இருந்து வரல. உங்க அப்பா கோவத்துல அருவாள் எடுத்துட்டு போறாவப்பா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? ஆமாய்யா, உங்க மாமாவை கூட்டிட்டு வருவேன்னு அருவாளை தூக்கிட்டு போறாவே. அவரு வரமாட்டேன்னு சொன்னா வெட்டுனால வெட்டி விடுவாவையா. உங்க அப்பா கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. சீக்கிரம் போப்பா, போய் உங்க அப்பாவை சமாதானப்பட்டு கூட்டிட்டு வா. ஆனந்த், நீயும் போப்பா. சரி சித்தி. மாப்பிள்ள வெளிய வாங்க. அருவாளுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு உள்ள போங்க. மச்சார், எதுக்கு மச்சார் அருவாள்லாம்? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடுவோம். சில தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் அருவாளை வச்சுதான் தீர்க்கணும் மாப்பிள்ள. ஐயோ மச்சார், கோவப்படாதீங்க. அருவாளை கீழே போட்டுட்டு பேசுங்க மச்சார். நீங்க சொல்ல போற பதில்ல தான் நான் அருவாளை கீழே போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். என்னது, நான் சொல்ல போற பதில் இல்லையா? ஆமா. ஐயே, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்ப அருவாளோட எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? ஷூ, நான் என் மாப்பிள்ளட்ட பேச வந்திருக்கேன். மாப்பிள்ள இவரே ஏன் புருஷன். மாப்பிள்ளைன்னு உரிமை கொண்டாடிட்டுல இங்க வர வச்சுக்கிறாதுங்க. நீ எங்களை சம்பந்தியா நினைச்சீங்கன்னா வந்து பேச வாங்க. என்ன சம்பந்தியம்மா, வார்த்தை எல்லாம் தடிக்குது. என்ன எல்லாம் மறந்து போச்சோ? நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல தான் இருக்கு. இவரு உங்க தங்கச்சியை ஏமாத்திட்டாருங்கிறதுனால உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட மட்டும் தான் நான் சம்மதிச்சேன். ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு இல்ல. அதுவும் என் பிள்ளை வாழ்க்கையை பணைய வச்சுதான் இவர் தாலி கட்ட வச்சிய. எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகத்துல தான் இருக்கு. அன்னைக்கு உங்க தங்கச்சி இவர் கூட வாழலாம் நான் விரும்பல, தாலி கட்டினா மட்டும் போதும் தானே சொன்னா. இப்ப எதுக்கு அவ கூட சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு இப்படி துடிக்கிறீங்க? என் தங்கச்சி இவ்வளவு வருஷமா ஒத்தையில இருந்துட்டா. இதுக்கு மேல அவ அப்படி இருக்க கூடாது. மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழணும். அப்போ நான் ஒத்தையில இருக்கணுமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அத இவர்கிட்ட கேளுங்க. இவர் தான் என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போறதுக்கான காரணமே. மாப்பிள்ள பதில் சொல்லுங்க. மச்சான், என் தங்கச்சி கூட வாழ முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னிய, ஒரே போடு. ஆமா போடுவியே. நான் இருக்க வரைக்கும் என் புருஷனை நீங்க கூட்டிட்டு போக முடியாது. அப்படியா? என் தங்கச்சி வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு யாரு குறுக்கண்ணினாலும் சரி, அவியலையும் வெட்டுவேன். என் தங்கச்சி கூட இவர் வாழ மாட்டேன்னு சொன்னா இவரையும் வெட்டுவேன். ஐயோ மச்சார், நான் இப்போ அப்படி சொன்னேன்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் மாப்பிள்ள? இன்னைக்கு ராத்திரி நீங்க அந்த வீட்டுல தங்கணும்னு சொன்னா இல்லையா? அத மீறி என்ன நீங்க வராம இருந்தா என்ன அர்த்தம்? என் மேல பயம் இல்லையா? என் அருவா மேல பயம் இல்லையா? என்னது, அங்க வந்து தங்கணுமா? ஏன் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல வந்து தங்கணும்? இங்க பாருங்க சம்பந்தியம்மா, இவரு உங்களுக்கு மட்டும் புருஷன் இல்ல, என் தங்கச்சிக்கு புருஷன் தான். இவ்வளவு நாள் என் தங்கச்சி ஒத்தையில இருந்துட்டா. இப்பதான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருது. நடுவுல வந்து கெடுக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை தான் எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டு இருக்கீங்க. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என் புருஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அதுக்கு எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு நாங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து வாழ்க்கை கெடுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஒழுங்கா உங்க தங்கச்சியை வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கெட்டி கொடுங்க. என் புருஷன் அங்க வந்து அவங்க கூட வாழ மாட்டாரு. என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியை வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கெட்டி கொடுங்க. என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க இருக்க வரைக்கும் தங்கச்சி நல்லபடியா வாழ மாட்டான்னு. அதனால இப்போ உங்களை மச்சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சார். முடியாது, சொல்லுங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி வாழ்க்கையை யாரு தடுத்தாலும் சரி நான் விட மாட்டேன். மச்சார் ஒரு நிமிஷம், முடியவே முடியாது. விடுங்க மாப்பிள்ள, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இதை செஞ்சே ஆகணும். ஐயோ மச்சார் விட்டுருங்க. எப்பா விடுங்கப்பா. சித்தப்பா, மாமா விடுங்க. மாமாவை யார் வெட்டுனா? இவரு என் தங்கச்சி புருஷன். அந்த பின்னாடி நிக்கிறாங்களே அவ்வியாலதான் முதல்ல வெட்டணும். அவிய இருக்க வரைக்கும் என் தங்கச்சியை வாழ விட மாட்டாவே. ஐயோ சித்தப்பா, அவிய எங்க அத்தை. எங்க மாமா முதல்ல கல்யாணம் பண்ணது எங்க அத்தை தானே. உங்க மாமா என் தங்கச்சி வாழ்க்கையை தான் முதல்ல கெடுத்தாரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அதுக்காக இத்தனை வருஷமா தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்க எங்க அத்தையை போய் நீங்க எப்படி வெட்ட முடியும்? விடுங்க சித்தப்பா, எங்க அப்பா வந்தாச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். யார வேணாலும் வர சொல்லு, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத்தை, எங்க அப்பா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்.
சித்தப்பா நாங்க பார்த்துட்டு உங்களை வெட்ட மாட்டாவ. சித்தப்பா நீங்க வாங்க. எப்பா வாங்கப்பா. முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நான் இதை செஞ்சே ஆகணும். மச்சார் விட்டுருங்க மச்சார். கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க. போனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி நல்லபடியா வாழணும். எனக்கு அதான் முக்கியம். ஆமா, உங்க தங்கச்சி நல்லா வாழ்வா. ஏன் புருஷனை கூட்டிட்டு போய் உங்க தங்கச்சி கூட வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஊருக்குள்ள போய் இதை சொன்னா கேவலமா காரி துப்புவாவே. அசிங்கமா இல்ல? முதல் மனைவி நான் உயிரோட குத்துக்கல்ல மாதிரி நிக்கேன். அப்படி இருக்கும்போதே இப்படி உங்க தங்கச்சி கூட வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன குடும்பம் நீங்களா? நாங்க உங்க வீட்டு சம்மந்தி, ஞாபகம் இருக்கட்டும். சித்தப்பா எங்க அத்தை சொல்றது சரிதானே, விடுங்க அவியல. அவிய உயிரோட இருந்தா தானே பிரச்சனை. இன்னைக்கு முடிச்சிரியே. மச்சார் வேண்டாம் மச்சார். சொல்லுங்க மாப்ள. ஆமா முடிப்பியே. எங்க அண்ணனுக்கு ஒரு பான் போட்டா போதும், உங்களை முடிச்சிருவாரு. எத்தே சும்மா இருங்க தே. சித்தப்பா நீங்க வாங்க. எப்பா வாங்கப்பா. ஏங்க நீங்க எங்க போறீங்க? அவியலெல்லாம் வெளிய தள்ளி கதவு பூட்டிட்டு நீங்க உள்ள வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா வருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வருவாரு அவரு. இதுக்கு மேல அவரை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க உள்ள வாங்க. ராசதி மச்சார். மச்சாரா மச்சான் இப்படி சொல்றது முதல்ல விடுங்க. இந்த ஆள்லாம் ஒரு மனுஷன், அவரை போய் மச்சான் கூப்பிட்டு திரியறீங்க. எங்க அண்ணன் மட்டும் தான் உங்களுக்கு மச்சான். இந்த ஆளே நமக்கு சம்மந்தி. அதுவும் நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வாழ்ற வரைக்கும் தான் சம்மந்தி. நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா வாழ விடல, அதுவும் கிடையாது சொல்லிட்டேன். அந்த ஆளுக்கு எதுக்குங்க மரியாதை கொடுக்குறீங்க? எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியாரு. முதல் பொண்டாட்டி நான் குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது உங்களை ரெண்டாவது பொண்டாட்டி கூட வாழ வைக்கணும்னு ஆசைப்படியாரு. அவ என்ன சொல்லி நாடகம் நடிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இனி அவர் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன், அவியலே வாழ்ந்துட்டு போட்டேன்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்குங்க என் வாழ்க்கைக்கு பங்கு போட வராவே எல்லாரும்? இதை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, இப்படி ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வந்திருக்காரு. இவரை சும்மா விட சொல்றீங்களோ? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஐயோ வேண்டாம் ராசதி. அப்போ நீங்க அவ கூட போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா என்னைய கொண்டுட்டு? இல்ல ராசதி. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இதுக்கு மேல இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் தான் அவர் வெட்டுறதுக்கு அருவாளோட இந்த வீட்டுக்குள்ள வருவாரு. அதுவும் உங்களை வெட்ட வந்தாலும் பரவாயில்ல, என்னைய வெட்ட வந்திருக்காரு. சம்மந்திங்கிற மரியாதை இருக்கா அவருக்கு? என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தங்கச்சி தாடி கூட வாழ வைக்கணும்னு ஆசைப்படியாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா கேவலமா இல்ல? வாங்க அவர் பேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ராசதி வேண்டாம் ராசதி, பிரச்சனை ஆயிரும். எந்த பிரச்சனை வந்தாலும் இனி பரவாயில்லைங்க. முழுசா நடந்த பிறகு முக்கால் இருக்கு. இந்த பிரச்சனையை சும்மா விடக்கூடாது. வாங்க ஸ்டேஷனுக்கு. கண்ணால பார்த்த சாட்சி நீங்க தான். என் கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவரை தூக்கி உள்ள வச்சாதான் இனி அவர் அருவாளை தூக்கிட்டு வர மாட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வெட்ட வருவாரு. அந்த ஆளை இனி சும்மா விட மாட்டேன். வாங்க போவோம். ராசதி வாங்க அண்ணே. ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே. ஹே ஹே ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே. ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பாலே. ஹே ஹே ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பாலே. ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா ஜிம்பல ஜிம்பாலே. ஹலோ சித்தி. நீயா? நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? காலால நடந்து தான் வந்தேன். மைனி ஒண்ணுமே சொல்லலையோ? என் வீட்டுக்கு நான் வர கவி என்ன சொல்ல போறவே? உங்களை வேணா சொல்லலாம், நீங்க அடுத்தவிய. நான் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. என்ன எப்படி சொல்லுவாவே? அப்படியா? ஒண்ணுமே சொல்லலையோ? ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லடா, நீ அங்க போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னல்ல, அதான் மைனி ஒண்ணுமே கேட்கலையோன்னு கேட்டேன். நீங்க தானே வந்த உடனே போட்டு கொடுத்திய. என்னது நானா? எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி. அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாவ. நான் என்ன அங்க பால்காய் வீட்டுல முறிஞ்சு முறிஞ்சு வந்து வேலை பார்த்தனோ? நீங்க வரும்போது வரவேற்கனோ? எங்க அத்தைட்ட என்னென்னமா இனி பத்தி சொல்லி கொடுத்துருக்கிய? உங்ககிட்ட நாங்க வச்சு என்ன சொன்னேன்? என்னை நீங்க மாட்டி விடக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? நீங்க கூப்பிட்டு தானே வந்தேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேனா இல்லையா? அதே மீறி இங்க வந்து போட்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? இல்லடா, நான் எதுவும் பண்ணல. அப்படியா? நாளையில இருந்து நீங்க என் கூட தோட்டத்துக்கு தானே வரணும். கரும்பு சாரை புளிஞ்ச மாதிரி சக்கையா புளிஞ்சு எடுத்துறியேன். சாரத்து பாபு அருவாளை குடு. சரிட்டு பாப்பா, எதுக்கு இப்படி பண்றீங்க? அருவாளை குடுக்க சொல்லு. இன்னைக்கு அவியல வெட்டாம விட மாட்டேன். என்ன ஏன் இப்படி பண்றீங்க? உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு தாமா. என் வாழ்க்கைன்னு பார்த்து உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடாதுங்கண்ணே. அவியல வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு தானே போகணும். அதுல எனக்கு என்னன்னே சந்தோஷம் இருக்கு. ஆமா சரட்டு பாப்பா, எதுக்கு இப்படி பண்றீங்க? என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் கூட மாப்பிள்ள தான் சரி கிடையாதுன்னு நினைச்சேன்.
இப்பதான் தெளிவா புரியுது சம்மந்தியம்மா சரி கிடையாதுன்னு. அவிய இருக்க வரைக்கும் என் தங்கச்சி நிம்மதியா வாழ முடியாது. அவியல ஏதாவது பண்ணணும் நீலாம்பரி. சோரத் பாபு 1 ரூபால கொடு. ஷாடட் பாபா அப்பா, நீங்க தேவையில்லாதது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சமந்தியமா வெட்டினா எல்லாம் சரியாயிடுமோ? எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா இதால? நீங்க அருவாளை தூக்கிட்டு போனதுக்கே அவ என்ன செய்வாங்களோ தெரியல. சும்மா இருக்கீங்களா? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? வீட்டுல இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதுக்குள்ள இப்படி பிரச்சனை பண்ணணும்னா என்ன அர்த்தம்? உங்க தங்கச்சி இந்த வீட்டுல நல்லபடியா வாழணுமா இல்லையா? எப்படி ஒத்தையில வாழணும்னு சொல்ல வரியோ? அவ சந்தோஷமா மாப்பிள்ள கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கேன். கடைசியா இதை ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டா என் தங்கச்சி வாழ்க்கை சரியாயிரும். என்னை வேண்டாண்ணே, தயவு செஞ்சு விடுங்கண்ணே. எனக்காக நீ யாரையும் வெட்டாண்ணா, எனக்கு இந்த வீடு வேண்டாம். வாண்ணே, நம்ம வீட்டுக்கே போவோம். தங்கச்சி அழாதம்மா, அண்ணே பாத்துக்கிடியே. அவ எதுக்கு அழுறான்னு உங்களுக்கு புரியலையோ? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கோவத்தை விட்டு தொலைங்க முதல்ல. ஷடட் பாபு, உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு வா. ஆனந்த் உள்ள வாப்பா, எல்லாரும் உள்ள போவாங்க.